கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டி கிராமத்தில் இரு தரப்பினர் இடையேயான பிரச்சனையில் கோயில் கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திர வாளியில் ஏறி அமர்ந்த நபரை ஜல்லியுடன் சேர்த்து கீழே கொட்டிய சம்பவத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது அங்கு? விவரங்களை பதிவு செய்யுங்க. கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியில கிராமத்தில் இருக்கக்கூடிய இரு தரப்பினர் இடையேயான பிரச்சனையில கோயில் கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவிச்சு ஜேசிபி இயந்திர வாளியில ஏறி ஒரு நபர் அமர்ந்திருக்காரு. அந்த நபரை ஜல்லியோட சேர்த்து கீழே கொட்டின சம்பவத்தினால அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இரு தரப்பினரும் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டுமான பொருட்களை அகற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கு வாக்குவாதத்தில் சில நபர்கள் ஈடுபட்டு வராங்க. ஜல்லி கற்களோட சேர்த்து ஒரு இளைஞரை கீழே தள்ளினதுனால அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வாக்குவாதம் நடக்கக்கூடிய காட்சிகளையும் நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். சொன்னா கேட்டுக்க சொன்னா கேட்கறது நம்ம என்ன தேவையில்லாம பண்ணக்கூடாது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். எதற்காக இந்த வாக்குவாதம்? விரிவா சொல்லுங்க. வணக்கம். இந்த கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தெத்துப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி கிராமத்துல 2 சமூக மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு சொந்தமான மதுரை வீரன் கருப்பணசாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலை புனரமைப்பதற்காக கட்டுமான பொருட்கள் அப்பகுதியில கொட்டி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா 2 சமூகத்துக்கு இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வரும் நிலையில இது தொடர்பாக வழக்கும் நீதிமன்றத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பட்டியல் சமூக மக்களின் கோவில் அமைப்பதற்கான கட்டுமான பொருட்கள் தங்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் இன்று ஈடுபடுத்தியுள்ளனர். அப்போது இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் இளைஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஜல்லியை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் ஒருவர் அந்த எந்திரத்தின் வாளியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதை பொருட்படுத்தாத ஜேசிபி ஓட்டுநர் அந்த இளைஞருடன் சேர்த்து ஜல்லியை கீழே கொட்டியுள்ளார். இதனால் 2 சமூகத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்ததை அடுத்து தகவல் அப்பகுதிக்கு வந்த அரவக்குறிச்சி காவல்துறையினர் 2 தரப்பினருமே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.